ஹரிக்குட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறேங்க. அவனுக்கு சரியாகவே வரலையே. எனக்கு இந்த சரி ஆயுர்வேதா தான் இப்போ கொடுத்துட்ருந்தேன். சரி நீ வேறு ஹாஸ்பிட்டலில் கொண்டு ஃபுல் செக்கப் பண்ணிட்டு வந்துடுவோன்னா ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்தாச்சங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னனால தான் ஒரு இதாகிட்டு இருந்தேன். இப்போ மனசே கேட்க மாட்டேங்குது. இப்படியே வச்சுட்டு இருந்தா நம்ம அவனுக்கு சரியாக நடக்கும் இல்லையா. சரி அப்போ வேறு ஹாஸ்பிட்டல் போகலான்னு கிளம்பிட்டுருக்கோங்க. சாப்பாடு ஊட்டி விட்டு கிளம்ப வேண்டியதான். ஆனால் நான் எப்படி கீழே இறக்கி எப்படி கூட்டிகிட்டு போகிறோன்னு தான் எனக்கு தெரிலங்க. அதுக்கு பயந்து தான் நான் வாங்கி கொடுத்துட்ருந்தேன். எப்படியாச்சும் 2 பேரை கூப்பிட்டாது கீழே மெதுவாக இறக்கி நான் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேங்க. போயிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. என்னம்மா வலிக்குதாம்மாவே பாவமாக இருக்குங்க. அவன் படுத்து கிடக்கதை பார்த்தாலே பாவமாக இருக்குது. அதனால் இன்னும்க்கா ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணுங்க. வேறு டெஸ்ட் ஏதாவது எடுத்து பார்க்கணுமா என்ன அதுன்னு கேட்டுட்டு வரேங்க. நான் ஹலோபதியை காமிச்சா அது சைடு எஃபெக்ட் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இப்படி காமிச்சேன். இப்போ வேறு வழியே இல்லைங்க, போய் தான் ஆகணும். போய் காமிச்சிட்டு வரணுங்க.